வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லியோ 2 படத்தை பற்றி ஒரு செம அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 22 பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவரோட பர்த்டே. அவர் பர்த்டே ஸ்பெஷலாக கோட் படத்துலேருந்து நிறைய அப்டேட்லாம் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் அவங்க பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் லியோ படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்பெஷல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தளபதியோட 70வது படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஹிடன் டீட்டெயில் மூலமாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. தளபதியோட 70வது படத்தை ஹிடன் டீட்டெயில் மூலமாக 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை அந்த படம் லியோ 2 கூட இருக்கலாம் அப்படின்னு தளபதியோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவனே அவன் வாயில லியோன்னு ஒத்துக்கணும். ஏற்கனவே லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லியோ படத்தில் லியோ தாஸோட ஃப்ளாஷ்பேக்லாம் ஃபேக்கு, அதில் நாங்கள் லியோ 2 நான் காமிக்கலாம் இருக்கும் அப்படின்னு டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. ஆனால் தளபதி விஜய் அவர் பார்த்தீங்கன்னா நான் அரசியலில் வரப்போகிறேன் அப்படி சொன்னதுனால தளபதியோட 69வது படம் தான் கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால லியோ 2 வருமா வராதா அப்படின்னு தளபதியோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு டவுட்டாகவே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தளபதியோட 70வது படத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சோசியல் மீடியா சொல்லிட்டு இருக்காங்க. இதை நம்ம கன்ஃபார்மாக முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை தளபதியோட 70வது படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ எடுத்தாங்கன்னா அது வந்து லியோ 2 இருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. நான் தாண்டா லியோ தான். ஏன்னா லியோ படம் பார்த்தீங்கன்னா எல்சியில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்குது. இப்போ லியோ தாஸோட ஃப்ளாஷ்பேக் வர ஃபேக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா லியோ 2 நிறைய கனெக்டிவிட்டிலாம் இருக்குது அப்படின்னு டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம்னா மேலே ஐ பட்டன் லிங்க் வந்திருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கனெக்டிவிட்டி இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எல்சியில் இருக்குது. அதனால கண்டிப்பாக லியோ 2 எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா லியோ தாஸ் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு லோகேஷ் சொல்லியிருப்பாரு, அதை நாங்கள் சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம், அதை நாங்கள் லியோ 2 காமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ரோலக்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஈக்குவலான ஒரு வில்லனா லியோ தாஸ் இருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறமா லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டனி தாஸோட பையன் தான் லியோ தாஸ் அப்படின்னு லியோ படத்திலே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அருள் தாஸோட பையன் தான் ரோலக்ஸாக இருப்பாரோ அப்படின்னு லியோ படத்தை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். அருள் தாஸ் கிட்ட இருக்கிற மேனரிசமோ ரோலக்ஸ் கிட்ட இருக்கிற மேனரிசமோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஒருவேளை அப்பா பையனா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு கூட டவுட் வந்தது. ஒருவேளை அருள் தாஸையும் ரோலக்ஸையும் அப்பா பையனு காமிச்சாங்கன்னா ரோலக்ஸுக்கும் லியோ தாஸுக்கும் ஏதோ ஒரு பாண்டிங் இருக்கலாம். அதை மேபி லியோ 2 காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஓகேடா, லியோ 2 வந்தாலும் சூப்பராக தான் இருக்கும், பயங்கரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் லியோ 2 வரணும்னா அதுக்கு முன்னாடி தலைவரோட கூலி படத்தை டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுத்து முடிக்கணும். அதுக்கப்புறமா கைதி படத்தை எடுப்பார். அதுக்கப்புறமா தான் லியோ 2 ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். லியோ 2 வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.